எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிமானோவோட ராடன் ரில் காம்போ தான் பார்க்க போகிறீங்க. ஸ்னேக் ஹெட்டுக்கு இது யார் நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னா ஆங்கிலோ ஃபிஷிங் டேக்கிலேருந்து இந்த ராடன் ரில் காம்போவோட அனுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிமானோவில் எஃப்எக்ஸ் சீரிஸில் நீங்கள் ரீல்லாம் பார்த்துருப்பீங்க. 1000, 2500, 4000. எஃப்எக்ஸ் சீரிஸில் ராடு வந்து வந்திருக்கு போல். இது என்ன டெக்னாலஜியில் வந்திருக்கு, இதோட எந்த ரீல் வந்து நமக்கு காம்போ வந்திருக்கு எல்லாம் இந்த இதில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ எண்டில் நம்மளோட சேனல் நேமை போட்டு ஒரு ப்ரோமோ கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் வரும், எனக்கும் ஒரு அதுலேருந்து பெனிஃபிட் வர மாதிரி இருக்கும். அதை நான் வீடியோ எண்டில் கிளியராக சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட் எப்படி பார்க்கலாம். இப்போ எனக்கு அனுப்பியிருக்க ராடு பார்த்தீங்கன்னா 6.6 ஃபீட்டு. ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது வேறு ஓவர் அடிக்கும். வெயிட்டு லூர் வெயிட் வந்து 7 to 3/4 OUZ அப்படின்னு இருக்குது. 1/4 OUZனா 7 கிராமு, 7 கிராம்லேருந்து இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 7 கிராமு 6 கிராமு யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ராடை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துங்க, யாராச்சும் வாங்கணும்னு நினைப்பீங்க. சிமானோ எஃப்எக்ஸ் 6.6 ஏரோகிளாஸ் டெக்னாலஜி. ஏரோகிளாஸ் டெக்னாலஜி வந்து அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் போல் ஃபைபர் கிளாஸ் சாலிட் கிளாஸ் கம்பேர் பண்ணுறப்ப. இது வந்து நான் கூகுளில் தான் பார்த்தேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருச்சு. அந்த இது நமக்கு புரியல, ஆனால் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஃபைபர் கிளாஸும் யூஸ் பண்ணிருக்கேன், சாலிட் கிளாஸும் யூஸ் பண்ணிருக்கேன் சிமானோவில் க்ரூசரில். அதோட வெயிட் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ரெண்டும் மிக்சடாக அந்த மாதிரி இருக்குது, ஃபைபரும் சாலிடும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன இருக்குது. முன்னாடி ஃபைபர் கிளாஸ் ராடில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸாம் பேட் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் உட்டு மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது என்ன ஆகும்னா இந்த 2 ராடை வந்து நம்ம மிக்சட் பண்ணி இது பண்ணுறப்ப 2 பீஸை அதில் வந்து சில டைம் விலகி போகிறப்ப இந்த இடத்துல உடைச்சிடும். இதில் ஆனால் அந்தளவுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் விலகி போனால் தெரியுது நல்லாவே இப்படி ஆடுறது. அதனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நானும் என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட என்ன பேர் பண்ணிருக்காங்கன்னா 2500 சைஸ் வந்து ரீலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்பாட்டன் லைன், அவங்களோட லைனு ஏஎஃப்டி ஸ்பாட்டன் சொல்லுவாங்க. அந்த லைன் வந்து 400 rupees. அதை வந்து எனக்கு ஸ்கூல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுவரை இப்போ தான் நானும் புதுசாக எடுத்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஒரு 10 to 20 days யூஸ் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரஃபாக தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப அக்ரெசிவாக ஊக் பண்ணுவேன், ஃபுல் ட்ராக் வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். அளவுக்கு குக் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ரஃபாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஏதாச்சும் பிரச்சனை வரப்போ இந்த ஒரு 20 நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். வீடியோ ரெண்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதோட ராடு டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ரைஸும் ராடு என்ன ப்ரைஸ், ராடு மட்டும் தனியாக தேவைன்னா கூட வாங்கிக்கலாம், ரீல் தனியாக தேவைன்னா வாங்கிக்கலாம், காம்போவாக வேணால் வாங்கிக்கலாம். இது காம்போவாக எப்படி இருக்குன்னா ராடு ரீலு லைன் ஏஎஃப்டி ஸ்பாட்டன் அவங்க லைன் கொடுத்துருவாங்க, இதோட ஒரு ஃப்ராக் கொடுத்துருவாங்க. இது வந்து எவ்வளோன்ட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க இதை வச்சு ஏதாச்சும் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ அதனால் ஒரு இன்ஸ்டா கொடுக்குறது கூட தடுமாற வேண்டியதாக இருக்குது. இல்லை ரைட்டில் போடணும். என்னது என்னது மீனுப்பா, யூஸ் பண்ணி பாரு, எடுத்துரு தூக்கு. சூப்பராக தம்பி. ஐயோ புதுசாக வந்துருக்கே ஒரு ராடு, அதை கொஞ்சம் ஸ்லோவாக இழுக்கணும்லாம் எல்லாம் தூக்கி நீ போய்ட்டு ஆசை. அவளை தம்பி பிடித்து விட்டான். புது ராட்டில் மீனை தம்பி பிடிச்சிருக்கான். தம்பி பார்த்தீங்கன்னா இந்த மீனையே கொஞ்சம் ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணான் ராடை. தூக்கி நான் 5Xல வச்சுருந்தான், தம்பி தூக்கி அடித்து வெளில தூக்கி போட்டான். வீடியோ எந்தளவுக்கு கிளாரிட்டியாக வந்திருக்குன்னு தெரில. ஒரு டீசெண்டான சைஸு, 1/2 கிலோ இருக்கும். இதை ரிலீஸ் கூட பண்ண முடியாது, ஏன்னா அடிபட்டுருச்சு.
இந்த ராடில் வந்து இந்த ராடில் ஃபஸ்ட்டு தம்பி ஒரு மீன் பிடிச்சிருக்கான். தம்பி எப்படி இருந்துச்சு? ராடு ஓகே தான், நான் ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணேன். எப்படி ஸ்டிஃபாக இருந்தால் ஆக்ஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை ஹூக்கப் பண்ணோடனே நல்லா ஹூக்கப் ஆகிடுச்சா? சரியான ஹூக்கப். ஓகே விடு, இன்னொரு மீன் மாட்ட தாண்ட பார்க்கும். உடனே போட்ட ஹூக்கு இந்த உடனே போட்ட மாதிரி தெரியுது பார்த்தா. அதெல்லாம் அப்படி தெரியும். ஆனால் ஒரு 2 செகண்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த லெஃப்ட்டு பரவாயில்ல, சின்னதாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும். போட்டதே அங்கே தான் போட்டேன். டேய் என்னடா பண்ணுற? திருப்பி எடுத்துருவா, திருப்பி எடுத்துருவாங்க, திருப்பி வந்து நிற்கும் அது. சூப்பர். பரவாயில்ல, அதே சைஸ் போல. என்ன நடந்துச்சுன்னே ஒரு செகண்டுக்குள்ளே தம்பி 2வது மீன் பிடிச்சான். ராடு ஓரளவுக்கு ஓகே தான், 6.6 ஃபீட்டு நல்லா தான் இருக்குது. இது அவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணல, இந்த தான் சரியான. ஆமாம், அது ஃபாஸ்ட் ஆக்ஷன் போட்டிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஊக்கப் பண்ணால் செட் ஆகிடுது போல். காற்றடிக்கிறதுனால திருப்பி வேறு ஏதாச்சும் மீன் கிடைக்குதான்னு பார்க்கும். எப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, மீன் போனால் பிரச்சனை. பரவாயில்ல, அதில் ஏற்று என்ன தடுங்க யாரும் ஏற்றுறான், அதே பாவம். அதில் அப்படியே ஏற்றணும், அப்படி தூக்கக்கூடாது. சந்தோஷம் தானே இல்லை? பார்த்தீங்களா இன்னைக்கு யார் பிடிச்சது யார் மிஸ் பண்ணது? நம்ம வந்ததுக்கு இது குறைஞ்சி தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் இல்லையா அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. என்ன ஒரு இது எனக்கு பிடிச்சதுன்னா சின்னோண்டு இருக்கு பாருங்க அந்த ஹேண்டில், அதுதான் கொஞ்சம் இல்லை அவ்வளோதான் போகுமா. அதான் இந்த ராட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறேன். ஒரு நாளாக பைக் கேஸ்டிங் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுறப்ப இது வந்து ரீல் சீட்டை விட கீழே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரீல் சீட்லேருந்து கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இதுலேருந்து ஒரு ஸ்லிப் ஆகிடுது. மற்றபடி வேறுங்கிறது அது நான் ஒரு வேளை பைக் கேஸ்டிங் யூஸ் பண்ணிட்டு ஸ்பின்னிங் வரதுனால அப்படி இருக்கலாம். இன்னும் ஒரு யூஸ் பண்ணால் உங்களுக்கு நான் எந்த வீடியோட எண்டில் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல பெரிய டிஃபரன்ஸ். எனக்கு பைக் கேஸ்டிங் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கு போல. ஓகே.
ஃப்ராக் மேலேயே தான் இருக்குது. ட்விஸ்ட் பண்ணு. விடு விடு விட்ரு விட்ரு. இதே மாதிரி போன டைம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் வெளில வந்துடும். போன டைம் வீடியோ எடுக்காதனால விட்டாங்க. பார்த்து அந்த இடத்துல நான் கேமராவில் தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். சில்லுண்டி பயிலே எல்லாம் ஏன்டா வரவில்லை. ரொம்ப சின்ன சைஸு. ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு செகண்டு தான். அங்கே தான் அடிச்சது கரெக்டாக வருது பாரு. சொன்னால திருப்பி போட யோசிக்காத, டப்புன்னு அடி. அதுமாதிரி ரொம்ப அளப்பாமல் அப்படியே சிம்பிளாக போடு. அது கொஞ்சம் சில டைம் அப்படி தான் ஆகும். ஃப்ராகை சரி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு போடு. எடுத்துருவா வரும். ஃப்ராகை தூக்கு மேலே. திருப்பி போடு. அது எங்கே அடிச்சதோ அங்கே போடு. போய் படித்ததுண்ணா. எடுத்துவா. சூப்பராக இருக்கு. பெருசா? சைஸ் தான். அங்கே எடுத்துகிட்டு போய். விட்டு லெஃப்ட்டு ரைட்டு. வெயிட் பண்ண முடியல. ட்விஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு திருப்பி போடு. இருக்கா? வருதா? வருதுன்னா வச்சிரு. ட்விஸ்ட் பண்ணிட்டே. எடுத்துகிட்டு வரணும். வருது. திருப்பி அதை எடுத்து எடுத்துருவோம். கரெக்டாக அதே எடுத்து எடுத்துருவோம். ஐயோ ட்விஸ்ட் பண்ணு ட்விஸ்ட் பண்ணு ட்விஸ்ட் பண்ணு ட்விஸ்ட் பண்ணிட்டே ட்விஸ்ட் பண்ணிட்டே. இப்போ ட்விஸ்ட் பண்ணலாம் வேறு. நீங்கள் இப்போ கூட எடுத்து விடலாம். எப்போ ட்விஸ்ட் பண்ணுவோம் ட்விஸ்ட் பண்ணாத. வருதுன்னா ட்விஸ்ட் பண்ணு. எடு எடு. அதான் எல்லாம் அந்த இதே தான். இதுக்கு பெட்ரு. ஓகே.
தம்பி 2 மீன் பிடிச்சிட்டான். தம்பி இப்போ வந்து பிகினர்லேருந்து ப்ரோ லெவல் ஆகிட்டாப்புல. ஆமாம், முடிச்சு விட்டிங்லேருந்து இருங்க பாய் ஆகிட்டாப்புல. ஓகே.